ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹிடன் பிளேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து 2 பக்கமும் மடிச்சுக்குவோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. இப்போது ஒரு பக்கத்தை இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் லைனுக்கு நேர் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக்கிக்கிட்டு அடுத்த பக்கம் இந்த எக்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த எக்ஸுக்கு நடுவில் சென்ட்ரல் லைன் வர மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி நேராக்கிக்கிட்டு இந்த பகுதி உள்ளே போகிற மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த கீழ் பகுதியில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே உள்ள இந்த பகுதியை திருப்பி வச்சுக்கிட்டு திரும்பவும் இந்த சென்டர் பார்த்து இந்த கார்னர் பகுதியை மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முறை கூட லாஸ்ட்டு பகுதியெல்லாம் ஒழுங்காக மடங்காது, இருந்தாலும் கொஞ்சம் நெயில் வச்சு அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணது அதே இதுதான். அந்த மேலே பகுதியை அடுத்த சைடுக்கு திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல அந்த பகுதியில் என்ன பண்ணோமோ அதே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா? நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு ஆக்கியாச்சு. இனி இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ திருப்பி வச்சுக்கிட்டு திரும்பவும் இந்த பகுதியை சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் மேலே பகுதி மடிக்கிற முடியும், கீழே வர மடிக்க முடியாத மாதிரி இருக்கும். இப்போ நெயில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஒழுங்காக மடியாது. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு மேலே பார்த்து இப்படி ஒசிட்டி வைங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இனி நமக்கு இன்னொரு போர்ஷன் தேவைப்படுது. அதுக்காக நான் ஒரு 20க்கு 5 அந்த அளவில் எடுத்திருக்கேன். சென்டர் பார்த்து இந்த மாதிரி 2 பக்கமும் மடக்கிக்கிட்டு இப்போது இதில் அந்த கேப்புக்குள்ளாடி கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்புக்குள்ளாடி இது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை உள்ளாடி விடணும். இப்போ நான் விடுறேன் பாருங்கள். உள்ளே விட்டுட்டு இனி இந்த மாதிரி லைட்டாக மடக்கி நம்ம கையில் வந்து மாட்டிக்கணும். இப்போ நான் என்னோடய கையில் எப்படி மாட்டுறது, இந்த மாதிரி உள்ள கைக்குள்ளாடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.